Dr. MGR Educational and Research Institute. Admissions open for 2026-2027. அமைச்சராக பதவியேற்ற பிறகு காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் காங்கிரஸ் ஆட்சியை பார்க்காத தமக்கு அமைச்சர் பதவி கிடைத்திருப்பதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். இப்போ நாங்களும் புதுசாக தான் இன்னைக்கு தான் பதவியேற்றிருக்கோம். எனக்கு சுற்றுலாத்துறை கொடுத்துருக்காங்க. முதல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய கடைநிலை தொண்டர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் 1967க்கு பிறகு 59 வருஷம் ஆயிற்று. இதுவரைக்கும் நாங்கள் கூட்டணியிலையும் கிடையாது, ஆட்சியிலையும் கிடையாது, அதிகாரத்திலும். அதனால் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர் நான் உட்பட இதுவரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியை நான் பார்க்கல. இப்போது அந்த காங்கிரஸ் ஆட்சியை பார்க்காத எனக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக எங்களுடைய தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நான் செயல்படுவேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கூட்டணியில் இருப்பதால் அமைச்சர்கள் தனியாக சுதந்திரமாக செயல்பட முடியும் நம்புறீங்களா? உங்களை எந்த முறையிலையும் நாங்கள் டிரான்ஸ்பரன்சியாக செயல்படும். ஜனநாயக முறை எங்களுக்கு யாரும் எந்த நிர்பந்தமும் கிடையாது. நாங்கள் எங்களுடைய பணி என்பது மக்களுடைய பணி தான். ஏன்னா வேறு ஒன்றும் எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஏன்னா மக்களுடைய பணி செய்வதற்காக ஒரு துறையை கொடுத்துருக்காங்க. அந்த துறை மட்டும் இல்லை, எங்கள் கட்சிக்காரங்க என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்களோ அத்தனை கோரிக்கைகளை நிறைவேற்று தான் என்னுடைய கடமை. சார், நீங்கள் பதவியேற்றுக் கொண்ட பிறகு உங்களுடைய தலைவர்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்தும் விதமாக உங்களுடைய பேரை சொல்லும்போது ஆளுநர் குறுக்கிட்டு எங்களுடைய ஆன்மா பெருந்தலைவர் காமராஜர், அவர் பேரை சொல்ல தப்பு கிடையாது. எங்களுடைய ஆன்மா பாரத ரத்னா ராஜீவ்காந்தி, அவருடைய பேரை சொல்லல எந்த தப்பும் கிடையாது. அதனால் அதை ஒரு பெருசாக நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய தலைவர், எங்களுடைய கொள்கையை நான் சொல்லியிருக்கேன். அதே போல் வந்தே மாதரம் இன்னைக்கும் முதல் தடவை பாடப்பட்டிருக்கு. அதை நீங்கள் எப்படி? இல்லை, அதுதான் அது படிப்படியாக அதை ஏற்கனவே அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அதை வரக்கூடிய காலங்களில், ஏன்னா இன்னைக்கு கவர்னர் மாளிகையில் தான் அந்த பதவி பிரமாணம் நடந்து, வரக்கூடிய காலம் தமிழகத்தினுடைய அரசுக்கு அதை நாங்கள் முன்வைப்போம். Dr. MGR Educational and Research Institute. Admissions open for 2026-2027.